ஹாய்ங்க வணக்கம். இன்னைக்கு பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம அடினியை வந்து கட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா. கீழே பாதிக்கு மேலே வேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நட்டு வச்சாச்சு பாருங்கள். இந்த வேர் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வந்து நட்டுருக்கேன் பாருங்கள். இந்த நான் அறுவடை கட் பண்ணி காமிச்சேன், அதை வந்து நட்டு வச்சு இவ்வளோ நாள் ஆச்சு. அது எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். எந்த தொட்டியில் வச்சாலும் நம்ம வந்து பாட் மாற்றியாச்சு. இது அதில் பெரிய பாட்டில் இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இது நல்லா தளைஞ்சு வந்த பின்னாடி வந்து போன்சாய் ட்ரே இருக்குது நம்மகிட்ட, அதில் வச்சிடலான்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அது வரலையும் வேர் கீழே வந்து கொஞ்சம் நல்லா இறங்குறதுக்காக இந்த பெரிய உயரமான தொட்டியில் வச்சுருக்கேன். இதுக்கு அடனியத்துக்கு அது உயரம்தான். ஒரு சில டைமில் நமக்கு வந்து வேர் காயம் பட்டுச்சுன்னா அழுகி இருக்கும். நான் காயம் படாமல் தான் எடுத்ததுனால நல்லா இருக்குது பாருங்கள். அதோட இதில் இருந்த மண்ணெல்லாம் வந்து மழை தண்ணியில் கழுவி விட்டதுனால வெளியில் மழை பெய்கிற மாதிரி இடத்துல வச்சுட்டேன். அதுவாகவே வந்து நல்லா கழுவுன மாதிரி இருக்குது. நம்ம ஏதாவது நோண்டி அதில் காயம் பட்டுச்சுன்னா அழுகிடும். அதனால் ஒரு 2 நாள் கழித்து நட்டு 2 நாள் கழித்து அப்படியே வெளியில் வச்சுட்டேன். பார்க்க நீட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் அடினியம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. நம்ம லேசாக எங்கேயாவது இது பண்ணோம்னா அழுகிரும். இதெல்லாம் பாருங்கள், மழையில் அழுகிடுச்சு. மேலே கூடி அழுகுனனால கட் பண்ணி விட்டுருக்கேன். அதனால் ஈஸியாக மழை காலத்தில் அழுகிரும். ஆனால் கவனமாக வளர்க்கணும். வாங்க.